ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் சீனியர் ஷார்டன் எக்ஸாமோட ஸ்கேனடு காப்பி நம்ம வாங்கியிருந்தோம். நம்மளோட ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அவங்க 90க்கு 25 மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது நமக்கு ஸ்டோக் மார்க்கு 10 கொடுத்துருப்பாங்க. அப்போ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 35. 90க்கு 25 மார்க் அப்படிங்கிற போது எவ்வளோ மிஸ்டேக்ஸ் வந்திருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சது தான். இப்போ இந்த ஸ்கேனடு காப்பி பார்த்தோம் அப்படின்னா February 2024 எக்ஸாம் எழுதின அந்த காப்பி தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஆஃப்டர் இங்கிலீஷ் சீனியர் பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும், ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஆஃப்டர் இந்த பேப்பரை வியூ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு அவங்க என்ன மாதிரி மார்க் எடுத்திருந்தாங்க, ஆஃப்டர் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் அவங்க ரிப்பீட்டடாக பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதும், இதே மாதிரி மார்க்கை எப்படி அவங்க கவுண்ட் பண்ணி போட்டிருந்தாங்க பேப்பர் திருத்தினவங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அதே போல் ஷார்ட் அண்ட் சீனியரில் மார்க் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மேக்ஸிமம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் நம்ம இன்னுமே கூட பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பரில் 45 எடுக்கணும், ஆஃப்டர் செகண்ட் பேப்பரில் 45 எடுக்கணும், மொத்தமாக 90 எடுத்தால் பாஸ். இந்த கான்செப்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்போம். ஆனால் மார்க் சிஸ்டம் அப்படி கிடையாது. இப்போ வரைக்குமே மேக்ஸிமம் நம்ம ஒர்க் பண்ணுறவங்க ஸ்டோக் மார்க் மட்டும்தான் வாங்கிக்கிட்டு இருப்போம். பார்த்தோம் அப்படின்னா 10 தாண்டி +1 வாங்குகிறோம் அப்படிங்கிற போது நம்ம அடுத்த லெவலுக்கு ரீச் ஆகிட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இப்போ வரைக்குமே நீங்கள் 10 மார்க் தான், அந்த ஸ்டோக் மார்க் தான் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இனிமேல் நல்ல ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அந்த 10+ தாண்டி நம்ம 25 மார்க் எட்டினால் போதும். சரிங்களா? அப்போ 65 மிஸ்டேக்ஸ் வரைக்கும் பண்ணலாம். இது நம்ம 65 மிஸ்டேக் பண்ணலாங்கிறது நீங்கள் இவ்வளோ பண்ணுங்க அப்படிங்கிறதுல எப்பயுமே எய்ம் நம்ம ஹையாக வைக்கணும் டிஸ்டிங்ஷன் லெவலுக்கு. ஆஃப்டர் நம்ம எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி நமக்கு என்ன மார்க்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆகி அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிடணும். ஸோ இதுதான் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியரில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ். இந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் பாஸ். ஸோ எப்படி மார்க்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேப்பரில் எடுத்திருக்கக்கூடிய மார்க்ஸ் மொத்தமாக ஸ்ட்ரோக் மார்க்கு ப்ளஸ் அவங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த 25 மொத்தமாக சேர்த்து 100க்கு 35 மார்க் எடுத்திருக்காங்க. பேப்பர் வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக திருத்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆஃப் மிஸ்டேக்ஸ் இருந்தது. என்ன மாதிரி அப்படின்னா இந்த எக்ஸிபிஷன் அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வந்திருந்தது. அப்போது அதில் ஒரு ஐ தேவையில்லாத இடத்துல ஒரு EXI HIBITION அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வரக்கூடாது இல்லையா? அப்போது அந்த ஆஃப் மிஸ்டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாகவே ஒரு 2 மார்க்ஸ் பக்கம் தான் லெஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்பீட்டடான மிஸ்டேக்ஸ்க்கு கம்மியான மார்க் தான் நமக்கு ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆஃப் மிஸ்டேக் ரொம்பவே கம்மி தான், ஃபுல் மிஸ்டேக்ஸ் தான் அதிகமாக இருந்தது. ஃபுல் ஸ்டாப்ஸ்க்கு மேக்ஸிமம் பெரிய மிஸ்டேக்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான். ஆஃப்டர் அந்த வேர்ட்ஸ் இப்போ எவர் அப்படிங்கிறதுக்கு நெவர், இந்த மாதிரி வேர்ட்ஸை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போடுறது. அதே போல் ஈஸுக்கு திஸ்ஸு, அது மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஒரு சில இருந்தது. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸு. ஸோ இந்த மாதிரி ஹியரிங் ப்ராப்ளம் தான். அப்போ அந்த ஹியரிங் ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம சரௌண்டிங் ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல டைவர்ட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான். மேக்ஸிமம் லாங் ஒமிஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அங்கங்கே ஒவ்வொரு மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. அப்போ கடைசியாக டோட்டல் பண்ணும்போது கரெக்டான மார்க் தான் வந்தது. ஒன்றும் பெருசாக நமக்கு கண்டினியூஸ் மிஸ்டேக்கு ஃபாலோ பண்ணி மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பெருசாக எதுவுமே கிடையாது. அதனால் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணியிருக்க வேண்டிய மிஸ்டேக்ஸு. பதட்டத்தில் இதெல்லாம் நம்ம மாற்றி எழுதின விஷயங்கள் தான் தெரிஞ்சிருக்கோம். ஸ்ட்ரோக்கை கம்பேர் பண்ணும்போது நான் ஸ்ட்ரோக்கே அப்படி தான் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி மாற்றி எழுதுறதை இப்போ இருந்தே நம்ம ப்ராக்டிஸில் கொண்டு வந்தால் தான் இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ண முடியும். மெயின் எக்ஸாமில் ஒரு வார்த்தை தான் நான் மாற்றி எழுதுறேன், இதால் எவ்வளோ பெரிய மிஸ்டேக் வந்துட போகுது அப்படின்னா நமக்கு இப்போது எத்தனாவது எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் குயிக்காகவே வந்துடும். ஸோ அவ்வளோதான். இது ஃபஸ்ட் பேப்பரோட மார்க்கு. ஓகே, இது பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பேப்பரோட மார்க்கு 69 மார்க் செகண்ட் பேப்பரில் எடுத்திருக்காங்க. அப்போ பாருங்கள், இவங்க பாஸ் ஆகிறதுக்கு ரீசனே செகண்ட் பேப்பர் தான். இப்போது நமக்கு பேப்பர் வேல்யூவேஷனில் ஃபஸ்ட் பேப்பரை வேறு ஒருத்தர் திருத்துவாங்க, ஆஃப்டர் செகண்ட் பேப்பரை வேறு ஒருத்தர் திருத்துவாங்க. இந்த 2 பேப்பரும் ஒருத்தரே திருத்த மாட்டாங்க. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஃபஸ்ட் பேப்பரில் மார்க் கம்மியாக இருந்தாலும் செகண்ட் பேப்பரில் அதிகமாக எடுத்ததால் மட்டும்தான் இவங்க பாஸ் ஆகியிருக்காங்க. இதுவே நம்ம முன்ன சொன்ன கான்செப்ட் படி ஓகேவா, இப்போ 45 எடுத்தால் பாஸ். இப்போ செகண்ட் பேப்பரில் நான் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல, எனக்கு தேவையில்லை, ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதுன்ற எண்ணத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க பெரும்பாலும் இருக்கும். இது நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்டே சொல்லியிருக்காங்க. செகண்ட் பேப்பர் என்னங்க சார், ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு பேப்பர் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் மார்க் எய்ம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஃபஸ்ட் பேப்பர் பாஸ் ஆனால் தான் நான் பாஸ் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நான் நம்பிட்டு இருக்கோம்.
அப்போ அந்த மாதிரி கிடையாது. செகண்ட் பேப்பர் தான் நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது. இந்த டிஸ்டிங்ஷன், ஃபஸ்ட் கிளாஸ் இந்த மாதிரி விஷயமெல்லாம் தீர்மானிக்கிறது இதுதான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாஸ் பண்ணுறது தீர்மானிக்கிறது செகண்ட் பேப்பர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து 69 மார்க்கு ஒரு வேளை 45 மார்க்காக இருந்திருந்தா 80 மார்க் தான் வருது டோட்டலாக. அப்போ 80 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ணுறதுக்கு 10 மார்க் கம்மி. அப்போ இந்த பேப்பர் ஃபெயில் ஆகிருக்கும். இப்போது ஃபஸ்ட் பேப்பரில் 35, செகண்ட் பேப்பரில் 69 எடுத்தாங்கட்டும் இவங்க வந்து செகண்ட் கிளாஸில் பாஸ். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் பேப்பர் இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஃபஸ்ட் பேப்பர்லேயும் மார்க் எடுத்தால் தான் நம்ம பாஸ். ஃபஸ்ட் பேப்பர் ஈக்குவலுக்கு செகண்ட் பேப்பரும் இம்பார்ட்டன்ட் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மளில் எத்தனை பேர் வந்து இப்போ அரியர் வச்சு பேப்பர் வாங்கி கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட் பேப்பரில் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக வந்து 30+ மார்க்ஸ் எடுத்து 34 வரைக்கும் எடுத்து ஃபெயில் ஆகிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. அப்போ அவங்க செகண்ட் பேப்பர் மார்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 50 பிலோ. அப்போ வந்து அந்த 50 பிலோ அப்படிங்கிறது ஒரு 70 பக்கம் இருந்தது அப்படின்னா அப்போ அவங்க வந்து ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கான வழியாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து செகண்ட் பேப்பருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? செகண்ட் பேப்பரும் வந்து இம்பார்ட்டன்ட் தான். இப்போ இந்த செகண்ட் பேப்பரோட மார்க்கை எப்படி கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேப்பரோட கால்குலேஷன்ஸ் பார்த்துடலாம். 90 மார்க்குக்கு 65 மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் மிஸ்டேக்காக கவுண்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஆஃப் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணி ஃபுல் மிஸ்டேக்ஸ் மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஆஃப்டர் வந்து 65 மொத்தமாக வந்து 25 மார்க்கு தான். இதில் ஸ்ட்ரோக் மார்க்கு மொத்தம் 10, மொத்தமாக சேர்த்துனா 35. செகண்ட் பேப்பர் இது. இப்போது செகண்ட் பேப்பர் வந்து நமக்கு 2 பார்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பேப்பரை பொறுத்த வரைக்கும் கண்டென்சேஷன் பார்ட்டு. அப்போ அந்த கண்டென்சேஷனில் 15 மார்க் போட்டிருக்காங்க, ப்ளஸ் அந்த ஸ்ட்ரோக் மார்க்கு 5, மொத்தமாக வந்து 20 மார்க். ஆனால் வந்து கண்டென்சேஷன் வந்து நமக்கு 40 மார்க்கு கேட்குறாங்கன்றது தெரியும். அப்போது வந்து இதுக்கு 20 மார்க் தான் வாங்கியிருக்காங்க. மற்றதில் எல்லாமே வந்து ஃபுல் மார்க் போட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் பார்ட்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு பார்த்தோம் அப்படின்னா 15 மார்க். இது வந்து ஃபுல் மார்க்காகவே கிடச்சிருச்சு. ஆஃப்டர் செகண்ட் கொஸ்டினுக்கு 13 மார்க்கு, ஆஃப்டர் தேர்ட் கொஸ்டினுக்கு 8, ஃபோர்த்து கொஸ்டினுக்கு 8 மார்க்கு, ஆஃப்டர் வந்து 44 ப்ளஸ் ஒரு 5 மொத்தமாக சேர்த்துனா இந்த 5 வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரோக் மார்க்கு. அப்போது வந்து நமக்கு கண்டென்சேஷனுக்கு ஒரு 5 மார்க் ஸ்ட்ரோக்கு கொடுத்துட்றாங்க, எலாபரேஷன் பார்ட்டுக்கு ஒரு 5 மார்க் ஸ்ட்ரோக்கு கொடுத்துட்றாங்க. செகண்ட் பேப்பர்லையுமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரோக்குக்காக 10 மார்க் கொடுத்துட்றாங்க. இப்போ டோட்டலாக கவுண்ட் பண்ணும்போது 69. ஸோ இந்த 69 தான் இவங்க பாஸ் ஆகிறதுக்கு காரணம் செகண்ட் பேப்பர். அப்போ செகண்ட் பேப்பர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு. இப்போ ஓகேவா, இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்ம இது வரைக்கும் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத இனிமேல் ரெக்டிஃபை பண்ண பார்க்கணும். நீங்கள் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ஒரு 50 டேஸ்க்கு எபோவே இருக்குது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் எடுத்து திரும்ப எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நமக்கு தமிழ் சீனியராக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் சீனியராக இருந்தாலும் சரி, இதோட மார்க் சிஸ்டம் எப்படி இருக்குது, அதே வந்து ஜூனியர் சப்ஜெக்டாக இருந்தால் அதுக்கு எப்படி மார்க் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஒன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கண்டிப்பாக வந்து செகண்ட் பேப்பரும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்க பாருங்கள். ஓகே, இதுதான் வந்து நமக்கு ஷார்ட்டனுக்கான சிலபஸில் மார்க் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. அதே போல் செகண்ட் பேப்பர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு இம்பார்ட்டண்டான விஷயம் எதுவோ அதை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது ஷார்ட்டனில் ஜூனியர் கிரேட் எக்ஸாமுக்கு மார்க் சிஸ்டம் எப்படி இருக்குது, இப்போ உங்கள் கீழே வந்துடுவோம் நம்ம இந்த இடத்துக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மினிமம் மார்க்ஸ் ஃபார் எ பாஸ் நேம்லி 45. இப்போது வந்து 100க்கு 45 மார்க் நீங்கள் எடுத்தால் தான் ஜூனியர் சப்ஜெக்ட்ஸில் பாஸ். இது வந்து தமிழ் ஜூனியருக்குமே பொருந்தும், இதை வந்து பார்த்துக்கோங்க. அப்போது 45லிருந்து 59 வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு செகண்ட் கிளாஸு. நெக்ஸ்ட்டு 60 to 74, 94னு போட்டிருக்காங்க, 74 தான். 74 வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் கிளாஸ். 75க்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து டிஸ்டிங்ஷன். இது வந்து ஜூனியர் சப்ஜெக்ட்டுக்கு தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரியான மார்க் சிஸ்டம் தான். அடுத்து இன்டர்மீடியட், இந்த செகண்ட் பேப்பர் வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். இப்போ வந்து இன்டர்மீடியட்டுக்கு செகண்ட் பேப்பர் இருக்குது, இங்கிலீஷ் தான் இன்டர்மீடியட் இருக்குது. அப்போது இங்கிலீஷ் இன்டர்மீடியட், இங்கிலீஷ் சீனியர், தமிழ் சீனியர், அந்த சீனியருக்கு அப்புறம் வரக்கூடிய ஹை ஸ்பீட் எக்ஸாம்ஸ் தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்குமே இப்போ நான் சொல்லக்கூடிய இது மாதிரியான மார்க் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மெயின் பார்ட் மட்டும் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம வந்து 90 மார்க் எடுக்கணும். இப்போ எப்படி அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பர் இருக்குது, செகண்ட் பேப்பர் இருக்குது. இது ரெண்டும் நம்ம வந்து கூட்டும்போது 90 மார்க் வரணும் நமக்கு. இப்போது குறைஞ்சபட்சம் பார்த்தோம் அப்படின்னா 35 எடுத்துருக்கணும். இது வந்து ஃபஸ்ட் பேப்பர்லையாவது நீங்கள் 35 எடுத்துருக்கணும், இல்லை செகண்ட் பேப்பர்லையாவது நீங்கள் 35 எடுத்துருக்கணும். செகண்ட் பேப்பரில் நீங்கள் 35 எடுத்துகிட்டு ஃபஸ்ட் பேப்பரில் நீங்கள் 55 எடுத்தீங்க அப்படின்னா 90. இதே அப்படியே ஆப்போசிட், நீங்கள் ஃபஸ்ட் பேப்பரில் 35 எடுத்துகிட்டு
செகண்ட் பேப்பரில் 55 எடுத்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் பாஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 சப்ஜெக்ட்டும் கூட்டும்போது நமக்கு 90 வரணும். குறைஞ்சபட்சம் ஒரு சப்ஜெக்ட்லேயாவது 35 மார்க்குக்கும் கம்மியாகாமல் நீங்கள் எடுத்துருக்கணும். இதுதான் வந்து மார்க் சிஸ்டம். இப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் கிளாஸில் பாஸ். இப்போது ஒவ்வொரு மார்க்காக இன்க்ரீஸ் ஆக நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிற மாதிரி போக போகிறீங்க. இப்போ இங்கே மார்க் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா 100 ப்ளஸ் செகண்ட் பேப்பரில் 100 மொத்தமாக சேர்த்தணும் அப்படின்னா 200 மார்க்கு. 90 இருந்து 119 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி மார்க்ஸ் இருந்தால் செகண்ட் கிளாஸு. அதே போல் 120லேருந்து 149 வரைக்கும் இருந்தால் நமக்கு செகண்ட் கிளாஸு. 150 எபோ இருந்தது அப்படின்னா டிஸ்டிங்ஷன். இப்போ வந்து நம்ம 150 எபோ அப்படிங்கிற போது 2 பேப்பரும் நம்ம ஆட் பண்ணதால தான் வந்து நமக்கு 150. அப்போது 2 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 75 மார்க்குக்கு மேலே இருந்தது அப்படின்னா டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பேப்பர் வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாமே. ஸோ தமிழ் சீனியர், இங்கிலீஷ் சீனியர், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஹை ஸ்பீட் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே செகண்ட் பேப்பர் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரியான மார்க் சிஸ்டம் தான் நமக்கு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, நம்ம வந்து மார்க் சிஸ்டம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டோம். இப்போது ஒரு நம்பிக்கை வந்திருக்கலாம் நமக்கு. ஓகே, 35 மார்க் எடுத்தால் கம்பல்சரி நம்ம பாஸ் ஆகிடலாம். அப்போ 90 மார்க்குக்கு 25 எடுத்தோம் அப்படின்னாலே நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு கான்ஃபிடென்ட் வந்திருக்கலாம். இப்போ நம்ம டெஸ்ட்டு எழுதுவோம். டெஸ்ட்டு எழுதும்போது ஸ்ட்ரோக் மார்க் மட்டும்தான் வாங்கிக்கிட்டு இருப்போம். 10 ப்ளஸ் அப்படிங்கிற போது 11 மார்க்கு எப்போயாவது வாங்கியிருக்குமா அப்படிங்கிறத பாருங்கள். பெரும்பாலும் சொல்கிறேன், ரொம்ப நாள் நீங்கள் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட ஸ்ட்ரோக் மார்க்கை தாண்டி அதிகமான மார்க் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் இல்லை, ரெகுலர் ப்ராக்டிஸ் இல்லை. நீங்கள் நிறைய கேப் விட்டுருவீங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிப்ரவரியில் எக்ஸாம் நடந்திருக்கும். இப்போது பிப்ரவரிக்கு அப்புறம் நீங்கள் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பண்ணியிருக்கவே மாட்டீங்க. எடுத்து பாருங்கள், உண்மையிலே பண்ணியிருக்க மாட்டீங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் அந்த கண்டினியூஸ் விடாமல் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பிப்ரவரி முடிச்சுட்டு உடனே டிஎன்பிஎஸ்சி போயிருப்போம். அடுத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிஞ்சதுமே இந்த பக்கம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஷார்ட் அண்ட் எக்ஸாம் பார்க்கலான்னு சொல்லி வந்திருப்போம். இங்கே வந்ததுமே பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2 வந்து நமக்கு கால்ஃபர் ஆயிடுச்சு. அப்போ இதை படிக்க பார்ப்போம். இப்போ எதுவுமே வந்து உருப்படியாக பண்ணலை. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4ம் சரியாக படிச்சிருக்க மாட்டோம், குரூப் 2க்கும் சரியாக படிக்க மாட்டோம், ஷார்ட்டனும் எழுத மாட்டோம். அப்போது அந்த நாள் வந்து ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக தான் போகும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஷார்ட் அண்ட் சீனியர் இங்கிலீஷ் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாம் வந்தாலும் அதில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. இது என்னோட ஒப்பீனியன். இல்லை நான் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னா அது நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான என்ன வழியோ அதை வந்து நீங்கள் பார்க்குறது தான் ரொம்பவே நல்லது. பாஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஷார்ட் அண்ட் எழுதக்கூடிய அத்தனை பேருமே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன வேலை செஞ்சாலுமே கூட இந்த ஷார்ட் அண்ட் நினப்புக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த சப்ஜெக்டை நம்ம வந்து கிளியர் பண்ணணும். அப்போ இதை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய கமிட்மெண்ட்டே வந்து க்ளோஸ் ஆகுது. அதுதானே. இப்போது இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா குரூப் 4க்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து படிக்கலாம். அதே போல் குரூப் 2க்கும் உட்காந்து படிக்கலாம். எந்த கமிட்மெண்ட்டுமே கிடையாது. அடுத்து ஃபேமிலி கமிட்மெண்ட் வேறு. ஆஃப்டர் வந்து நமக்கு சப்ஜெக்ட் அப்படிங்கிற முறையில் எந்த கமிட்மெண்ட்டுமே நமக்கு கிடையாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த சீனியர் எக்ஸாமே வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வழிகளை பாருங்கள். முன்னையே சொன்ன மாதிரி தான் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ், ரெகுலர் ப்ராக்டிஸ், பெருசாக கேப் விடக்கூடாது. ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி அதில் விட்டுட்டு ஒரு 3 மாதம் கேப் விட்டுருவோம். மறுபடியும் நீங்கள் வந்து எழுதுறீங்க அப்படின்னா அந்த 3 மாதம் விட்டதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னாலே 1 மாதத்துக்கு மேலே வேணும் நமக்கு. அப்போ அந்த 1 மாதத்தை நீங்கள் வந்து விட்டதை தான் பிடிக்க முடியும். புதுசாக இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்த மாதத்தில் தான் நீங்கள் ஃப்ளூயன்சியை கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 2லேருந்து 3 மாதத்தை வச்சு நீங்கள் புதுசாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தான். அதனால் நீங்கள் கண்டினியூவஸ் ப்ராக்டிஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆரம்பிச்சிருங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே கூட இன்னையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட கேப் விட்டுருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் ஸ்பீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ், ஆடியோஸ் போட்டு எழுதுங்க. அதே போல் நிறைய ஆடியோஸ் வந்து யூடியூப்பில் கிடைக்குது. அதெல்லாம் திரும்ப வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி, அதே போல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுமே கூட டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற முறையில் ஒன்று கொண்டு போயிட்டுருக்கோம். நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி 1 or 2 months முன்னாடியே வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற மாதிரி போட்டு கொண்டு போவோம். ஸோ உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேட்சை அட்டன் பண்ணணும்னு சொல்லி விருப்பம் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த குரூப்போட லிங்க்கை கொடுக்குறேன். உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுப்போம். அந்த டெஸ்ட்டை எடுத்து நீங்கள் கண்டிப்பாக டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணணும். டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணும்போது 100 மிஸ்டேக் வருது, 200 மிஸ்டேக் வருது, எவ்வளோ மிஸ்டேக்னாலும் வரட்டும், அந்த வரக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணணும். அடுத்தடுத்து இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களெல்லாம் வந்து நான் இனிமேல் வீடியோவாக கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.
அதே போல் நம்ம சேனல்லே வந்துட்டு செகண்ட் பேப்பர் வீடியோஸ் எல்லாம் பிளேலிஸ்ட்டாக போட்டு வச்சுருக்கோம், நீங்கள் செக் பண்ணுங்கள். அதே போல் இன்னும் ரிமைனிங் இருக்கக்கூடிய செகண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து நம்ம இனிமேல் அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணி அதை செகண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுத்து ஒரு நோட் போட்டு எழுதி ரிப்பீட்டட் ப்ராக்டிஸில் கொண்டு வந்துக்கோங்க. செகண்ட் பேப்பரில் நம்ம 100க்கு 90+ மார்க் வந்து நம்ம எடுக்கணும், சரிங்களா? இப்போ 90+ மார்க் எடுக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னா ப்ரெசன்டேஷன் தான், சரிங்களா? கண்டென்ட் எல்லாருமே எழுதிடுவோம், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும். இப்போ நான் உங்களுக்கு காட்டின அந்த செகண்ட் பேப்பரில் 69 இருக்குது அப்படின்னா அதில் பெருசாக ப்ரெசன்டேஷன்லாம் ஒன்றுமே இல்லை, சரிங்களா? அப்போது நம்ம ப்ரெசன்டேஷனை கொண்டு வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20 மார்க் நம்மளால் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ 90 மார்க் வந்துடுறோமா கிட்ட. அப்போது இந்த மாதிரி இதில் 90 மார்க்கும் ப்ளஸ் ஃபஸ்ட்டு பேப்பரில் ஒரு 35 மார்க்கு மினிமம் நான் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக முடிகிற அளவுக்கு நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம மிஸ்டேக்ஸை ரெடியூஸ் பண்ணி ஹை மார்க் வாங்குறதுக்கு பார்க்கணும். சரி, இப்போ நம்ம இது ரெண்டையும் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருது? 125 மார்க்கு. இப்போ நீங்கள் 120 எடுத்தாலே வந்து நம்ம 60+ அப்படிங்கிற மாதிரி 2ஆல் டிவைட் பண்ணால் இது வந்து ஃபஸ்ட்டு கிளாஸு. இப்போ நீங்கள் ஈஸியாக வந்து மார்க்கை எய்ம் பண்ணக்கூடிய பிளேஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி மார்க்கை வாங்கிட்டீங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன் கொடுத்து அப்போது அந்த ஃபஸ்ட்டு பேப்பரில் நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் ஆனாலுமே ஃபஸ்ட்டு கிளாஸு வந்துடுறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த செகண்ட் பேப்பரையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எடுத்து சொல்லுங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க டிமோட்டிவேட் பண்ணாலும் சரி, நம்ம தொடர்ந்து வந்து 3-4 எக்ஸாம்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகி எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலுமே சரி, நம்ம வந்து இதை பாஸ் பண்ணிவிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான எஃபர்ட்டை கொடுக்கணும். எஃபர்ட் கொடுக்காம நான் பாஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி எந்த வகையிலுமே சொல்ல முடியாது. நம்ம சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஃபேக்ட். மற்ற படித்து எழுதக்கூடிய எக்ஸாம்ஸாக இருந்தால் லாஸ்ட் ஒரு வாரம் நம்ம படித்தாலே போதும்னு சொல்லலாம். இது அப்படி கிடையாது. தொடர்ந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸில் இருந்துக்கிட்டே தான் இருக்கணும். நீங்கள் எப்போவுமே எக்ஸாம் எழுதிட்டு ப்ராக்டிஸை விடாதீங்க. ரிசல்ட் வர வரைக்கும் மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அப்கமிங்கில் நம்ம இதை பற்றின மோட்டிவேஷன் வீடியோஸ் கொடுக்குறோம். ஆஃப்டர் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அதுக்காக நான் ரிப்ளைஸை வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உடனே ரிப்ளை பண்ணுறேன்.